சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய தேவைகளை எல்லாம் அடுத்தடுத்து நிறைவேற்றி தரப்போகிறேன். என் செல்லமே, இனி நீ நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, எப்போதும் எல்லாருடனும் அன்பாக இரு. அவர்களின் அன்பும் உனக்கு அவசியமான ஒரு சூழல் உருவாகலாம். என் செல்லமே, எல்லோரோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்தால்தானே மகிழ்ச்சி. என் செல்ல குழந்தை, நீ உன் கர்ம வினைகளை எல்லாம் உன் சாயப்பா தீர்த்து விட்டேன். அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். என் செல்லமே, நீ செல்லும் பாதை இப்போது கடினமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. நீ சேரும் இடம் மிகவும் மென்மையாகவும் இன்பமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீயே சுமக்காமல் உன் சாயப்பாவின் காலடியில் வைத்துவிடு. நீ நிம்மதியாக இரு. என் செல்லமே, உன் தேவைகளும் உன் மனதில் உள்ள ஆசைகளும் உனக்கு என்ன கனவுகள் இருக்கிறது என்றும் நான் அறிவேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். என் செல்லமே, அவ்வப்போது வரும் சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் கண்டு நீ துவன விடாதே. இரவும் பகலும் இன்பமும் துன்பமும் என்று ஒவ்வொன்றும் மாறி மாறி வருவது இயற்கைதானே. என் செல்லமே, இதுவரை உன் வாழ்வின் ஒரு பக்கமான துன்ப காலத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். என் செல்லமே, இனி உன் சாயப்பாவின் கருணையினால் உன் வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை அனுபவிக்கப் போகிறாய். என் செல்லமே, மனம் தளராமல் உன்னுடைய கடமைகளை செய். உன்னை நீயே மெருகேற்றிக்கொள். உன் சாயப்பா உனக்கு துன்ப காலத்தை எல்லாம் விரைவில் முடித்து வைத்து உன் இன்பமான காலகட்டத்தை உன் கைகளில் தரப்போகிறேன். நீ பட்ட வலிகளும் அவமானங்களும் வேதனைகளும் எல்லாமே நீ சொல்லித்தான் நான் அறிய வேணுமா சொல். என் செல்லமே, எல்லாமே எனக்கு தெரியும். யாரையும் யாராலும் வீழ்த்த முடியாது. என்னுடைய பிள்ளை நீ. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு யாரும் இங்கு இல்லை என்று புரிந்து கொள். இந்த வயதிலேயே நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேனே சாயப்பா, இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இந்த நிலைமையோ எனக்கு என்றுதானே நீ எங்கே தவித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் போராட்ட காலத்தை நினைத்து நீ கலங்கி போயிருப்பது எனக்கு புரிகிறது. உனக்கான நல்லதை நான் செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்தோடு இருக்கிறாயா? என் குழந்தையை நான் அப்படி கைவிட்டு விடுவேனா? நீ என் கண்களை உற்று நோக்கும் போதே உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரிந்துவிடும். நீ வாய்விட்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன் உள்ளத்தில் உள்ள குமுறல்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீரானது நீ எவ்வளவு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறாய் என்பதை எனக்கு புரிய வைத்து விடுகிறது. சற்று பொறு செல்லமே, எல்லாமே மாறிவிடும். உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் தந்த சோதனை காலம் எல்லாம் இப்போது முடிய போகிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன் மனதை வேதனைப்படுத்தி உன்னை அழ வைத்து அந்த மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறிவிட்டது. அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருந்தவர்களும் உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள். பயப்படாதே. இனி அப்படிப்பட்ட நபர்களால் உனக்கு எந்த தீங்கும் வராது. அவர்களே நினைத்தாலும் இனிமேல் உன்னை நெருங்க முடியாது. உன் சாயப்பா உன்னை கவசம் போல இருந்து காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் உன்னை நெருங்கி வந்தாலும் அது அவர்களுக்கே கெடுதலாய்த்தான் போய் முடியும். உண்மை என்ன என்று அறியாமல் பிறருக்கு தீங்கு செய்பவர்கள் தற்போது இன்பமாக இருப்பதை போல தோன்றினாலும் பின்னாளில் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் எல்லாமே மாறிவிடும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் மறந்துவிட்டு இப்போது ஆனந்த கூத்தாடுகிறார்கள். மன நிம்மதியோடு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷம் உனக்குத்தான் கிடைக்கப் போகிறது. நீ இவ்வளவு நாள் பட்ட வேதனைகள் எல்லாம் மாறப்போகிறது. யாராலும் உனக்கு இனிமேல் துன்பத்தை கொடுக்கவே முடியாது. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லா துன்பங்களையும் தவிடு பொடியாக்கி விடுவேன். உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகிறேன். அவர்களுக்கான பாடத்தை நான் தக்க சமயத்தில் புகட்டுவேன். செய்த தவறை நினைத்து மண்டியிட்டு மன்னிப்பு கோரும் சூழ்நிலையை உருவாக்குவேன்.
இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்லவர்களாகத்தானே பிறக்கிறார்கள். வளருகின்ற போதுதான் இப்படிப்பட்ட எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் வந்து மற்றவர்களின் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த பிழைக்காக வருந்த வைக்கப் போகிறேன். உன்னிடமே அவர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கோரத்தான் போகிறார்கள். உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. நீ எப்படியெல்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே ஆனந்தமாக வாழப் போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் உன் மனதைரியத்தையும் உன் பொறுமையையும் உன் நம்பிக்கையும் கைவிடாமல் என்னை உன் மனதில் வைத்துக்கொண்டு நீ செல்ல வேண்டிய பாதையில் சென்று கொண்டே இரு. நல்லதே நடக்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.